மழைக்காலத்தில் ஏசி பயன்படுத்துபவரா நீங்க? மறந்தும் இதை செய்து விடாதீர்கள். காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப நம் மக்களும் மாறி வருவார்கள். குறிப்பாக கோடை காலத்தில் வீட்டிற்கு அவர்கள் வசதிக்கு ஏற்ப ஏசியை பயன்படுத்துவார்கள். பின்னர் மழை நேரத்தில் ஏசியை பயன்படுத்த மாட்டார்கள். பொதுவாக கோடை காலத்தில் ஏசியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில் முனைப்பு காட்டும் நாம் மழைக்காலத்தில் ஏசியை முடிந்த அளவு பயன்படுத்த மாட்டோம். இல்லை என்றால் குறைந்த அளவு பயன்படுத்திவிட்டு பராமரிப்பை செய்ய மாட்டோம். அது தவறு என்கிறார்கள் ஏசி சர்வீஸ் செய்பவர்கள். சரி, மழைக்காலத்தில் ஏசியை பயன்படுத்தலாமா அல்லது பயன்படுத்த வேண்டாமா? ஏசியை பயன்படுத்தினால் என்ன டெம்பரேச்சரில் வைக்க வேண்டும் என்பது குறித்த சந்தேகம் எழும். இது போன்ற கேள்விகளுக்கான பதிலை இப்போது பார்க்கலாம். தற்போது கோடைக்காலம் மெல்ல மெல்ல குறைந்து பரவலாக பல்வேறு இடங்களில் நல்ல மழை பெய்து வருகிறது. மழைக்காலம் வந்தால் நன்மையும் ஏராளம், தீமைகளும் ஏராளம் உண்டு. குறிப்பாக வேலைக்கு செல்பவர்கள், குழந்தைகள், வயதானவர்களுக்கு தொந்தரவுதான். ஆனால் விவசாயிகள், மழையை சார்ந்திருக்கும் தொழில் செய்பவர்களுக்கு நன்மைதான். சரி, விஷயத்திற்கு வருகிறேன். பொதுவாக மழைக்கால பருவத்தில் காற்றின் ஈரப்பதத்தின் அளவு மிக அதிகமாக இருப்பதால் உடலில் ஒட்டும் தன்மை உணரப்படுகிறது மற்றும் வீடுகளுக்குள்ளும் ஒருவித ஈரப்பதம் இருந்து கொண்டேதான் இருக்கும். இதனால் பலர் தங்களுடைய வீடுகளின் ஏசிகளை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இப்போது ஒரு கேள்வி எழுகின்றது. அதாவது, மழைக்காலத்தில் ஏசி பயன்படுத்தலாமா? அப்படி பயன்படுத்தினால் ஏசியின் வெப்பநிலை என்னவாக வைக்க வேண்டும் என்று தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது. மழைக்காலத்தில் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் ஏசியை பயன்படுத்தினால் எந்த தவறும் இல்லை. மேலும் நீங்கள் ஈரப்பதத்தை குறைக்க ஏசியை கூல் மோடுக்கு பதிலாக ட்ரை மோடில் பயன்படுத்துவது மிகவும் நல்லது என்கிறார்கள் ஏசி சர்வீஸ் செய்பவர்கள். இப்படி ட்ரை மோடில் வைப்பதன் மூலம் காற்றில் இருக்கும் ஈரப்பதத்தை நீக்கி அறையின் வெப்பநிலையை பராமரிக்கும் என்றும், மேலும் மழை குறைவாக பெய்யும் போதும் காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இல்லாமல் இருக்கும் சமயத்தில் நீங்கள் உங்கள் ஏசியை கூல் மோடில் வைத்து பயன்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கின்றனர். மழைக்காலத்தில் காற்று குளிர்ச்சியாக இருப்பதால் ஏசியின் வெப்பநிலையை மிகவும் குறைவாக வைக்கும்போது அறை மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும். இதனால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும். எனவே ஏசியின் வெப்பநிலை 24 முதல் 26 டிகிரி செல்சியஸ் வரை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போது இரவில் கூட ஏசியை தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த ஏசியை பயன்படுத்துவது குறித்த தெளிவு ஒருபுறம் இருந்தாலும் பராமரிப்பு என்பது மிகவும் முக்கியம் என்கிறார்கள் ஏசி சர்வீஸ்மேன்கள். ஏசியின் ஃபில்டரை அவ்வப்போது சுத்தம் செய்ய வேண்டும். இதனால் ஏசியின் செயல்திறன் நன்றாக இருக்கும் மற்றும் அறையில் காற்றும் சுத்தமாக கிடைக்கும் என்றும், அழுக்கு நிறைந்த காற்று கிடைக்காமல் இருக்கும் என்றும் தெரிவிக்கின்றனர். சரி, ஏசியை பயன்படுத்தும் போது அனைத்து கதவுகளையும் மூடி வைத்திருப்பது அனைவரும் தெரிந்த ஒன்றே. ஆனால் ஏசி பயன்பாட்டிற்கு பிறகு நிச்சயம் மூடிய கதவு ஜன்னல்களை திறந்து வைத்திருப்பது நல்லது. கண்டிப்பாக வெளிக்காற்று அறையில் சுழல வேண்டும். ஆகையால் நிச்சயம் ஜன்னலை திறந்து வைக்க வேண்டும் என கூறுகின்றனர். ஏசியை நாள் முழுவதும் பயன்படுத்த கூடாது என்றும், அவ்வப்போது ஆன் செய்துவிட்டு நமக்கு தேவைப்படும் நேரத்தில் மட்டும் பயன்படுத்திவிட்டு மற்ற நேரங்களில் ஏசியை ஆஃப் செய்வதன் மூலம் மின்சாரம் பயன்பாடு குறையும் என்றும், நீண்ட நாட்கள் ஏசியில் இருக்கும் இயந்திரங்கள் பழுதியின்றி வேலை செய்யும் என்றும் தெரிவிக்கின்றனர். எனவே மழைக்காலத்தில் ஏசியை பயன்படுத்துங்கள். மேலே சொன்னவற்றை போன்று சரியான மோடில் வைத்து பயன்படுத்தினால் நிச்சயம் மழைக்காலத்திலும் ஆனந்த தூக்கம்தான். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.